பிஃபோர் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான ஒரு ஸ்மால் அப்டேட். கம்மிங் மண்டேலேருந்து நம்ம சேனலில் டெய்லியும் அஃபர்மேஷன்ஸ் லைவாக போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த அஃபர்மேஷன்ஸை கரெக்டாக எந்த டைம் போடலான்னு நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் ஒரு ஓட்டிங் வச்சுருக்கோம். மறக்காமல் எல்லாருமே ஓட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஸ்விட்சிங் வேர்ட்ஸ்னா என்ன, ஸ்விட்சிங் வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்விட்சிங் வேர்ட்ஸை பற்றி யாருமே சொல்லாத நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், இதோட ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது கூடயே ஒரு 3 ஸ்விட்சிங் வேர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் தான் பீஸ் பெட்டி. என்னோட எய்ம் என்னன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸ்விட்சிங் வேர்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை ஸ்டிமுலேட் பண்ணுறக்கோ இல்லை ரீப்ரோக்ராம் பண்ணுறக்கோ யூஸ் பண்ணுறாங்க. இதை இன்னும் உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஃபேன் ஸ்விட்ச் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபேன் ஸ்விட்சை போட்டிங்கன்னா ஃபேன் ஓடும். அதே மாதிரி லைட் ஸ்விட்ச் எடுத்துக்கோங்க. நீங்கள் லைட் ஸ்விட்சை போட்டால் லைட் எரியும். இப்போது இந்த 2 ஸ்விட்சையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் லைட் ஸ்விட்சுக்கு லைட்டாக மாறுது, ஃபேன் ஸ்விட்சுக்கு விண்ட் எனர்ஜியாக மாறுது. இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே எனர்ஜியை வச்சு நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு கிட்ட நமக்கு என்ன வேணுங்கிறத ஆக்டிவேட் பண்ணுறதோ இல்லை ரீப்ரோக்ராம் பண்ண சொல்கிறதோ தான் ஸ்விட்சிங் வேர்ட்ஸ். இதைய இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டிஃப்ரெண்ட் எனர்ஜியாக மாறுதோ அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எனர்ஜியை வச்சு நமக்கு என்ன வேணுங்கிற எனர்ஜியை ஸ்டிமுலேட் பண்ணுறது. உங்களுக்கு இது இன்னும் புரியாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் நான் சொன்னதை திருப்பி கேளுங்க, கண்டிப்பாக புரியும். ஸ்விட்சிங் வேர்ட்ஸை கண்டுபிடிச்சவரோட பேர் சிக்மண்ட் ஃப்ரெட். பட் இது லேட்டராக 1970s மேலே தான் ஜேம்ஸ் டி மங்கன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதின புக் மூலயமா இந்த ஸ்விட்சிங் வேர்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸ்விட்சிங் வேர்ட்ஸுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது என்னென்னா சிங்கிள் வேர்ட் அஃபர்மேஷன். ஏன் இதை இப்படி சொல்கிறேன்னா, நம்ம அஃபர்மேஷன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை எழுதுவோம். ஆனால் இந்த ஸ்விட்சிங் வேர்ட்ஸுக்கு அப்படி தேவையில்லை. அந்த ஒரு வேர்டே போதும். நோ ப்ரெசன்ட் டென்ஸ், நோ பாஸ்ட் டென்ஸ், நோ ஃபியூச்சர். அந்த ஒரு வேர்டே போதும், அதோட ஹோல் மீனிங்கே சொல்லிடும். இப்போது எப்படி இந்த ஸ்விட்சிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பிஃபோர் இந்த ஸ்விட்சிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மைண்டும் உங்களோட பாடியும் ஒரு ரிலாக்ஸான கண்டிஷனில் இருக்கணும். நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஸ்விட்சிங் வேர்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ண அந்த ஸ்விட்சிங் வேர்ட்ஸை சொல்லிக்கிட்டே 10 தடவை எழுதுங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை எழுதுகிறப்ப நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண பொருள் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு பிலீவ் பண்ணி எழுதுங்க. இப்போது நாம் 3 ஸ்விட்சிங் வேர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்விட்சிங் வேர்டு என்னென்னா கவுண்ட்டு. இந்த கவுண்ட்டுங்கிற ஸ்விட்சிங் வேர்டை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நீங்களே திங்க் பண்ணுங்கள், கவுண்ட்டுனா என்ன நினைப்பீங்க? நீங்கள் கவுண்ட்டுங்கிற வேர்டை அடிக்கடி யூஸ் பண்ணுறப்ப உங்ககிட்ட இருக்கிற பணம் டபுள் ஆகிறக்கோ இல்லை உங்களோட பிஸ்னஸ் இன்னும் ப்ராஃபிட்டாக வரக்கோ அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் டெய்லியும் இந்த கவுண்ட்டுங்கிற ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்விட்சிங் வேர்டு என்னென்னா டிவைன். நம்மக்கிட்ட இருக்கிற வெல்த், மன நிம்மதி, பீஸ், பாசிட்டிவிட்டி இதையெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு டிவைன்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இந்த ஸ்விட்சிங் வேர்டை டெய்லி யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களை நீங்களே புனிதப்படுத்திக்கிறதுக்கான சமம். தேர்டு ஸ்விட்சிங் வேர்டு என்னென்னா கேன்சல். இந்த ஸ்விட்சிங் வேர்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பேட் வைப்ரேஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் இது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டெய்லியும் இந்த கேன்சல்ங்கிற ஸ்விட்சிங் வேர்டை சொல்கிறப்ப உங்ககிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். இதே மாதிரி பல ஸ்விட்சிங் வேர்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஃபர்தராக இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஸ்விட்சிங் வேர்ட்ஸ்னால் என்ன, இந்த ஸ்விட்சிங் வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் அண்ட் ஜிமெயில் லிங்கை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை மறக்க
மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் பீஸ் படி. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.